ஹலோ கைஸ், வெல்கம் டு கீர்த்தியசன் கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் தான், பார்ட் 4. அதுவும் இல்லாமல் இந்த மைன்கிராஃப்ட்டு உங்களுக்கும் விளாடணுன்னு ஆசையாக இருந்தால் எப்படி ஏற்றணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு மைன்கிராஃப்ட் ஏபிகேன்னு போட்டிங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அது தொட்டுட்டு உள்ளே போய் அதை நல்லா டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். அப்புறமா பீட்டான்னு வரும். எஸ் அப்படி ஓகே கேன்சல்னு ஒன்று வரும். அந்த ஓகே கேன்சல் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மைன்கிராஃப்ட்டு கேம் டவுன்லோட் ஆகிடும். அப்புறமா நீங்கள் எந்த கேரக்டருமோ எல்லாத்தையும் வச்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம ஃபார்மிங் 4th பார்ட்டு ஃபார்மிங். நான் உங்களுக்கு சொன்னேன்ல அந்த சர்வைவலில் நம்ம கட்டணுன்னே, அதை ஃபஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி போன பார்ட் 3ல் சொன்னேன்ல அந்த எந்த மாடலில் கட்ட போகிறோன்னு, அந்த மாதிரி இப்போ நான் காட்டுறேன். சீக்ரெட் பேஸ்லாம் வச்சு பார்க்கலாம். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் என்னால் கொஞ்சம் வீடியோலாம் நல்லா போட முடியும். நல்லா ஹாரர் கேம்ஸ், ஃபன்னியான கேம்ஸ் எல்லாமே போட முடியும். GTA கூட போடலாம். அதுக்கு நீங்கள் உங்கள் சப்போர்ட் வேணும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு வீடியோலாம் போட முடியும். சப்ஸ்கிரைப் லைக் எல்லாத்தையும் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் க்ரீப்பர் வெடிச்சிச்சு. இந்த மாதிரி லார்ஜ் செஸ்ட்டு, அப்புறமா இங்கே பெட் இருக்கும். பெட்டு இங்கே போட்டு இது அடியில் போய் நான் கிரியேட்டிவ்லேயே காட்டல, ஏன்னா ஜாம்பிஸ்லாம் வந்துச்சுன்னா. அப்போ தான் வெளியே என்னால் காட்ட முடியும். சரியா இங்கே போகலாம். மாட்டுறேன் இதோ. சாம்பிஸ்லாம் இருக்குது. இங்கே இந்த அயன் டோரு இங்கே வச்சுட்டு இந்த மாதிரி டார்ச் எல்லாம் நல்லா வச்சுட்டு இங்கே சீக்ரெட் பேஸ் மாதிரி இதெல்லாம் நான் ஒரு இந்த வில்லேஜை கண்டுபிடிக்கும் போது வில்லேஜர் வந்தாங்க, வச்சு எப்படியோ வாங்கிட்டேன். இதெல்லாம் எப்படி வந்தது? நம்ம மேலே பண்ணட்டும். பாருங்க, இங்கே முயல், மாடு, அப்புறம் ஆடுலாம் வச்சு இங்கே நாய் இந்த ஹவுஸ் மாதிரி பூல்லாம் கீழே வச்சு இந்த டோரை வச்சு மேலே மட்டும் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு டாக் ஹவுஸு, அப்புறம் இது என்னோடய ஃபார்மு. இங்கே நடுவில் தண்ணி இதெல்லாம் வச்சுட்டு இந்த ஃபென்ஸை போட்டு மூடி வச்சிட்டேன். இப்போது நம்ம அந்த மாதிரியே கட்டலாம். வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்ம் கட்டலாம், அந்த புல் எல்லாம் வச்ச மாதிரி. அப்புறமா
அப்புறமா நம்ம 5th பார்ட்டில் கவு டாகு எல்லாத்தையும் வச்சிடலாம். அதுக்கு நம்மளுக்கு போன் வேணும். போன் வச்சா டாக் பண்ணலாம். நம்மளுக்கு 2 கச்சா கூட போதும். நம்ம 2 டாக் வச்சா கூட குட்டி போட்டு கூட நிறைய வாழ வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிளம்பலாம். அடுத்த வாரம் வீடியோ வராது, அதனால் சேர்த்து இன்னைக்கு மட்டும் நான் நிறைய வீடியோ போட்டுறேன். ஏன்னா நான் வெளியே போகிறேன், பிசி. நம்ம தூங்கிட்டு போயிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம பூ எடுத்துக்கலாமா? ஃபென்ஸ் எடுத்துக்கணும். அதெல்லாம் ஊட்ட வச்சு நம்ம கொஞ்சம் உட்டு எடுத்துன்னு வரலாம். அதெல்லாம் இந்த மரத்தெல்லாம் நட்டு வச்சிடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு சைடில் 2 வச்சிடலாம். அப்புறமா பின்னாடி இங்கே 1 வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு இடம் தேடலாம். எங்கே கட்டுறது சீக்கிரம் சொல்லுங்க கைஸ். இங்கே கட்டலாம். கொஞ்சம் பெரிய இடமா இருக்கு. நாய்க்குட்டி நம்மகிட்ட போன் தான் இல்லை. கடி கொடுக்க முடியுமா? ஃபஸ்ட்டு போன் தான் வேணும். அது ஸ்கெலிட்டன் நம்மளுக்கு வேணும். ஸ்கெலிட்டன் இருக்குதுன்னா பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மரத்தை வச்சுக்கலாம். அப்புறமா டர்ட் போட்டு ஷவல் போட்டு எல்லாத்தையும் பண்ணணும் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம உட் எடுத்துக்கலாம். போய் ஃபென்ஸ் எடுத்துக்கலாம். ஃபென்ஸ் அப்புறம் நம்மகிட்ட டர்ட் இருக்குது. டர்ட் அப்புறம் ஷவல் எடுத்துக்கலாம். ஷவல் அப்புறம் ஃபென்ஸு செய்யணுமா? குச்சி வேணுமா? இது போதும் நினைக்கிறேன். நிறையவே இருக்கு. ரொம்ப கொட்டுமோ? பரவாயில்ல. நம்ம ஃபென்ஸ் எடுத்தோம். 24 ஓகே. டோர் செய்யணும்ல, மறந்துட்டேன். இருங்க வரேன். அப்புறம் நம்ம கோழி வீடு கூட கட்டலாம். நான் முடிஞ்சால் போடுவேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும் கைஸ். நீங்கள் பண்ணால் தான் எல்லாமே என்னால் போட முடியும்.
முதல்ல இந்த க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஃபென்ஸை வச்சுட்டு இப்படி வச்சு ஓகே, நம்ம டேர்ட் வச்சிடலாம். நம்மகிட்ட அயன் இருக்கு, அதை வச்சு பக்கெட் செஞ்சிடலாம். நல்லா டேர்ட்டு போட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட்டு போய் இது எடுத்துன்னு வந்துடலாம், பக்கெட் செஞ்சு எடுத்துன்னு வந்துடலாம். அப்புறம் அப்புறம் நம்ம ஷீல்டு செஞ்சுக்கலாமா? இப்போ அப்புறமா செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி எங்கே தெரியுது, எங்கேயாவது போய் பார்க்கலாம். தண்ணி கச்சிதுன்னா போய் தூக்கின அந்த ஃபார்ம்லேருந்து தூக்கின்னு வந்துடலாம். வந்து பிடிச்சிக்கலாம். பெருசாக இருந்தால் எடுத்துக்கலாம், குட்டி குட்டியாக இருக்கே. சரி, இதில் நம்ம ஸ்பீடாக போய் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் வேணுங்க. பக்கத்துலேயே ஓஷன் இருக்கே, இதை பார்க்க மட்டுமே. பக்கத்துலேயே எப்படி இருக்கு, இதை விட்டு நம்ம அங்கே போய் போச்சு நட்டுமே. ஓகே, இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஷவல் வச்சு தோண்டிடலாம். இது ஃபஸ்ட்டு காயணும், ஒரு இதுவாக நல்லா வரணும். ஃபஸ்ட்டு நம்ம சீடு போய் எடுத்துன்னு வந்துடலாம். இங்கே தான் போகலாம். ஃபஸ்ட்டு இங்கே போய் வில்லேஜர்லாம் போட்டுப்பாங்க, நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. நம்மளுக்கு சீடு வேணும், அதுதான் முக்கியம். நம்ம சீடு போட்டோன்னா கூட அந்த செடியிலேருந்து வந்துடும் எல்லாமே.
ஓகே, இது போதுமானன்னு நினைக்கிறேன். அங்கே எவ்வளோ இருக்குன்னு பாலாம். 27 தானா? பத்தாது. நம்ம இன்னும் அங்கே நிறைய இருக்குது. ஆனால் போதும்னு நினைக்கிறேன். இருட்டாகுதே. ஐயோ, வீட்டுக்கு போ சீக்கிரம் போ. ஓச்சே, இங்கே தான் நிறைய இருக்கே. அப்பா, இப்போ நம்ம வில்லேஜ் கட்ட போகிறோம். ஃபார்ம் கட்ட போகிறோம். வாங்க போகலாம், ஸ்பீடாக போகலாம். இந்த பம்கின்லாம் சீடு வருமா? பொருள் பாருங்க. சாப்பாடுலாம் வருது, சீடு கூட வரும் போலியே. இது தெரிஞ்சிருந்தா நான் ஃபஸ்ட்டே போட்டுப்பேனே. ஆனால் காற்றுலேயே பந்தன் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் கைஸ் இந்த கேம்லேயே. அடிக்க வச்சா கீழே விழும். ஆனால் இங்கே அப்பா, எனக்கு இது மட்டும் புரியவே மாட்டேங்குது கைஸ். நம்ம வீட்டுக்குள்ள போய் இதை சின்ன பண்ண முடியும்தானா? சீட் சீட் நம்மளுக்கு இப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு போய் இது பண்ணலாம் வாங்க. எனக்கு தெரிஞ்சு மண்ணெலாம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இன்னுமா இன்னும் நல்லா மாறணுமே. ஆனால் ஏன் வர மாட்டேன்? ஒன்றுமே ஆக மாட்டேன். சரி, நம்ம சீடை நட ஆரம்பிக்கலாம். வரமாட்டே ஏன்? நம்ம தூண்டிட்டோம்னா தண்ணி இருக்கல, வச்சு ஒருத்தன் பாலம். பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் வச்சிடலான்னு நினைக்கிறேன். இந்த பக்கெட்டு நம்மளுக்கு தேவைப்படும், அதனால உள்ளே வச்சுட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே மாறுதான்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே கம்போசர் நம்மளுக்கு வேணும். அதுக்குள்ளே நம்ம கம்போசர் எடுத்துகிட்டு வந்துடலாம். கம்போசர் என்னப்பா பார்த்துக்கிறேன். அதுதான் இப்போ பூ எதுக்கு விளையாடுறேன்? நம்ம ஃபஸ்ட்டு போய் இது பண்ணலாம்.
ஏன் இன்னும் மண்ணு மாறவே மாட்டுது? ஏன் மாற மாட்டுது மண்ணு? அது வரையும் நம்ம ஒட்டு உடச்சிடலாம். எனக்கு அது தேவைப்படும். பண்ணுறதுக்கோ கைஸ் ஏன் வர மாட்டேன்னு எனக்கே தெரில கைஸ். ஐயோ நம்ம மரத்தை வளர்க்கலாம். ஒரு மரம் வளர்ந்துச்சு. இன்னொரு மரம் வளர்ந்துச்சு. ரெண்டு மரம் வளர்ந்துச்சு கைஸ். சரி, நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.